ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவி பேசிகிட்ருக்கேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சமல்லி வட்டம் பாரூர் அருகாமையில் உள்ள நாகர்கோயில்ன்ற கிராமத்தில் தான் இருக்கோம். இங்கே என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, காணும் பொங்கல் அன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து இங்கே இருக்கிற நாகர் அம்மனை வந்து வழிபடுவாங்க. இங்கே இருக்கிற நாகர் அம்மன் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சக்தி வாய்ந்த அம்மன் தான். எனக்கே நிறைய விஷயம் நடந்திருக்கு. நான் நினச்சது எல்லாமே நடந்திருக்கு. நான் அதனால் வருஷம் கண்டிப்பாக இந்த ஊருக்கு வருவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எங்கள் அம்மாவோடும் கூட. அதனால நான் எப்போவுமே வருஷம் இங்கே வந்து இங்கே பார்த்துட்டு போவேன். இங்கே என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, நாகர் அம்மன் ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லாத இங்கே ஒரு நாகர்குட்டைன்னு ஒன்று இருக்குது. அது மேலே ஏறி நாங்கள் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சந்தோஷப்பட்டிருக்கோம். சின்ன வயசுலேருந்தே நாங்கள் நாகர்குட்டை மேலே ஏறுவோம். பட் நாங்கள் இன்றைக்கி ஏற மாட்டோம். நாளைக்கு எங்களது வந்து எங்கள் புங்கம்பட்டிக்காரங்களது வந்து பொங்கல் வைப்போம். அதனால் நாங்கள் நாளைக்கு தான் ஏறுவோம். இன்றைக்கி இருக்கிற வரக்கூட்டம் இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு என்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவோம். நாளைக்கு தான் எங்களுக்கு விசேஷம். ஆனால் இன்றைக்கி தான் எல்லா ஊர் மக்களும் வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. இப்போ வந்து மதியம் டைம்ன்றதுனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சாயந்தரம் ஆக ஆக நிறைய மக்கள் வருவாங்க. அவங்களுக்கு தேவையான பொருள் வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாத சாமி கும்பிட்டு போவாங்க. இங்கே இருக்கிற அம்மன் சக்தி வாய்ந்ததுனால நம்ம என்ன வேண்டுறோமோ அது அடுத்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக நடக்குது. அதனால் அதுக்கு நம்ம என்ன வேண்டியிருக்கோம் அப்படின்றத நம்ம நிறைவேற்றிட்டு போகணும். நாகருக்கு பட்டு சாத்துறதா இருக்கட்டும், இல்லை கோழி அறுக்கிறோன்னு வேண்டிக்கிறதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாத நாகர் தேர் வந்து இழுக்கும்போது பொறி அரைப்பாங்க, உப்பு அரைப்பாங்க. இங்கெல்லாம் அது ரொம்ப விசேஷமான ஒரு இது. நிறைய கடைகள் வந்திருக்கு. பசங்களுக்கு தேவையானது இன்னும் என்னென்ன தேவையோ எல்லா கடைகளுமே இருக்குது. பாருங்கள், நான் அப்படியே காமிச்சிட்டு வரேன். பாருங்கள் எவ்வளோ கடைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே நிறைய பசங்களும் வருவாங்க. எல்லாம் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே காணும் பொங்கல் அன்னைக்கு காண்றதுக்காகவே எல்லோரும் இங்கே வருவாங்க. கண்டிப்பாக வந்து அவங்க நல்ல சாமியை கும்பிட்டுட்டு மனநிறைவோட அந்த சாமியோட அருளோடு போவாங்க. பாருங்கள் எவ்வளோ பொம்மை கடைகளாக இருக்குது. கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் எங்கள் கிட்ஸையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். என்னென்ன வாங்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம். அதுக்கப்புறமா பாருங்கள், பஸ்ஸு வந்து நாட் அலோடுங்க. மதியத்துக்கு மேலே பஸ் வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும். ஒதுங்கி போகவே முடியாது. இப்போனா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது, அதனால் நான் இப்போது காட்டிருக்கேன். ஆனால் ஈவினிங் ஆக 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 உங்களால் நடந்து கூட நீங்கள் இந்த பக்கம் தான் அந்த பக்கம் போயிட்டு வரவே முடியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்கும். ஏன்னா மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே வந்து நம்மளோட அம்மனை வந்து வழிபட்டுட்டு அவங்க தேவையானதை வேண்டிக்கிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு நடக்குது. நீங்களும் உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக வாங்க, வந்து விசிட் பண்ணுங்கள். அங்கே எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு 100கணக்கான போலீஸ்களையும் இங்கே வந்து அவங்க வந்து இருக்காங்க. எந்த பிரச்சனையும் வராமல். ஏதாவது மிஸ் ஆச்சுனாலையும் உடனே மைக்கில் கூப்பிட்டு இவங்களது மிஸ் ஆகிடுச்சு, வந்து வாங்கிக்கோங்க, குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து மைக்கில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பக்தர்கள் மேலே நிறைய எல்லாருக்குமே ஒரு அக்கறை இருக்குது. எல்லாருமே செல்ஃப் ரெஸ்பெக்டோடு தான் நடந்துப்பாங்க. பாருங்கள், இப்போ நம்ம வந்து இங்கே தான் நாகர்கோயில். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது இங்கெல்லாம் பூஜை செலவெல்லாம் இருக்குது. நம்ம தேவையான பூஜை சாமான் வாங்கிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே டேரெக்டாக போகலாம். பாருங்கள், அங்கே தான் தேர் நின்றுட்டு இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். தேர், அதுதான் தேர். பாருங்கள், இப்போ இந்த தேர் வந்து இந்த நாகர்குட்டையை சுற்றி வலம் வரும். அதுக்கான ஏற்பாடெலாம் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி நாகருக்கு பூஜை பண்ணுவாங்க. நாகர் தேருக்கு அங்கே வந்து கெடாய் வெட்டி அப்புறமா நாகரை வந்து இழுத்துட்டு போவாங்க. ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இழுத்துட்டு போய் இந்த குட்டையை இழுத்துட்டு போய் குட்டையை வலம் வருவாங்க. பாருங்கள், தேரை காட்டுறேன் பாருங்கள். நாகரம்மாவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பாருங்கள், இந்த தேர் தான் குட்டையை சுற்றி வலம் வரும். பாருங்கள், நாகரம்மா எவ்வளோ அழகாக அம்சமாக உட்காந்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, எல்லாருக்கும் நன்றி. கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த அம்மனோட அருளை பெறுங்க. எல்லாருக்குமே அம்மன் அருள் கிடைக்க நானும் அவங்க அம்மன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். ஓகே, எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாரும் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு எல்லாருக்கும். ஆக்சுவலி இது வந்து அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க அம்மன். மாமியார் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க நாளைக்கு நைட்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, புங்கம்பட்டி தான் அவங்களோட மாமியார் வீடு, நாகர்கோயில்ன்றது அவங்களோட அம்மா வீடு. அவங்க இன்றைக்கி நைட்டு கிளம்பிடுவாங்க சந்தோஷமாக.